எஸ் மக்களே, பிக் பாஸ் 3rd ப்ரோமோ வந்துருச்சு. இதுவும் எக்ஸ்பெக்டட் தான். மொக்கையாக தான் இருந்தது. ஏதோ கசப்பான ஒரு ஜூஸை கொடுத்துட்டு நீங்கள் விளையாடுறது இப்படி தான் இருக்குன்னு சிம்பாலிக்காக சொல்கிறாராமா. நேராக சொன்னாலே இந்த அறிவாளிகளுக்கு புரியாது. இதில் இவர் தலையை சுற்றி வேறு மூக்க தொட்டுட்டு உட்காந்துருக்காரு. டேரெக்டாக கூப்பிட்டு நான் அலப்பப்புனாலே புரியாத அளவுக்கு தற்கூறிங்க தான் உள்ளே இருக்காங்க. இதில் இவர் வந்து தலையை சுற்றி மூக்க தொட்டு சொல்லி புரிய வச்சு கிழிச்சு கடுப்பாக இருக்குது மக்களை ப்ரோமோ பார்த்துட்டு. ஏதோ சுபிக்ஷா எழுந்து நின்று கனி எழுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க, சுபிக்ஷா எனக்கு கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு. உடனே ஒரு கேள்வி கேட்குறாரு, ஓ சுபிக்ஷா கொடுத்தா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து பேசின மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கனி ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதுதானே கேம். போன தடவை தான் சொன்னாங்க யாரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காகவே ஆடலை அப்படின்னு சொல்லி. இந்த தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஆடினவங்கள கேள்வி கேட்குறாங்க. இப்போ இவருக்கு என்ன, இவருக்கு வேண்டியப்பட்டவங்க ஜெயிச்சாங்கன்னா அது கரெக்டு, இவருக்கு வேண்டப்படாதவங்க ஜெயிச்சாங்கன்னா அது தப்பு. எங்கள் விஜய் சேதுபதி ஷோவும் பார்க்குறதில்ல, எதுவும் ஒரு சின்ன ஹின்ஸ் கூட பார்த்துட்டு வர்ற மாதிரி தெரில. எதுவுமே தெரியாமல் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் ஒளரி கொட்டுறாருங்க. சீரியஸாக அவரை பார்க்குறதுக்கு பயங்கர இரிட்டேஷனாக இருக்குது. எஃப்ஜே சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒன்று அப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தது அப்ரூவ் பண்ணாமல் தூக்கி போட்டாங்க, அதில் தான் கடுப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதையும் இவர் பார்த்துருந்தாருனா தான் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது என்ன ஏதுன்னு எல்லாமே புரியும். இவங்க சொல்கிற கதையையும் கேட்டுட்டு டீமில் சொல்கிற கதையையும் கேட்டு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒப்பிச்சிட்டு காதில் வாங்குறத அப்படியே ஒப்பிச்சிட்டு உடனிட்டு போனார்னா சேனலுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் அங்கே நடக்கும். சேனல் ஆல்ரெடி பார்வதிக்கு அமிர்தனுக்கு ஃபேவரிசம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேர் பண்ணுற ஒஸ்டான கண்டென்ட்ஸ் எதுவுமே கேள்வி கேட்கப்படுறதில்லை. நம்மளும் இன்றைக்கி காலையிலேருந்து 3 ப்ரோமோ வந்துருச்சு. ஒரு ப்ரோமோலையாவது ஒரு கேள்வியாவது அடுத்தமாக கேட்பாரான்னு பார்த்தா முதல் ப்ரோமோ வளவள கொல கொல, 2வது ப்ரோமோ அதை விட மோசம், 3வது ப்ரோமோ அதை விட மோசமாக ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. 4வது ப்ரோமோ வந்தாலும் இதே லட்சணத்தில் தான் இருக்கும். பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பை பாய்.